கோனியாக் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? கோனியாக் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பிராண்டி. அதுக்காக நம்ம ஊர்ல கிடைக்கிற அந்த பிராண்டி கூட இந்த கோனியாக்க கம்பேர் பண்ணிடாதீங்க. அது வேற, இது வேற. உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு சரக்கு தான் இந்த கோனியாக். இந்த கோனியாக்கு ஈக்குவலா எந்த பிராண்டியுமே இல்ல இந்த உலகத்துல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து தனித்துவமா தயாரிக்கப்பட்டது தான் இந்த கோனியாக். நமக்கு தெரியும் ஸ்காட்ச் விஸ்கி ஸ்காட்லாந்துல தயாரிச்ச மட்டுமே தான் அதை ஸ்காட்ச் சொல்ல முடியும். அதே மாதிரி தான் இந்த கோனியாக்கு அந்த கோனியாக் ரீஜன்ல தயாரிக்கப்பட்ட மட்டுமே தான் இது கோனியாக்னு சொல்ல முடியும். கோனியாக்ல நிறைய பிராண்ட்ஸ் இருந்தாலும் 4 பிராண்ட்ஸ் தான் உலக புகழ் பெற்றது. அதுல ஹென்னசி 1, அப்புறம் ரெமி மார்டின், அப்புறம் மார்டல், அதுக்கப்புறம் கோர்வைசியர் அப்படிங்கிற இந்த 4 பிராண்டு தான் செம பீக்கான ஃபேமஸான பிராண்டு இந்த வேர்ல்டு. இதை எப்படி குடிக்கிறது? இது கூட நம்ம எதை ஆட் பண்ணாலுமே நம்ம இந்த கோனியாக்க மதிக்கலைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ என்ன பொறுத்தளவுல இது நீட்டாக ட்ரை பண்ணுறது தான் ரியலி சால சிறந்தது. அதையும் தவிர்த்து கொஞ்சம் சில்டாக வேணும் அப்படின்னு சொன்னால் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணாலும் அது மெல்ட் ஆகிற டைமில் அதுவும் வாட்டர் கூட மிக்ஸ் ஆயிரும். ஸோ அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ரீயூசபிள் ஐஸ் கியூப்ஸ். அது டைலூட் ஆகாது. பட் அந்த சில்னஸ் மட்டும் நமக்கு இந்த பிராண்டில் வந்துடும். ஸோ டேஸ்ட் பண்ணும்போது செம்மையாக இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு என்னோட ஸ்மெல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். எப்பா இதுவல்லவோ மனம், செம்மையான ஸ்மெல்லுங்க. இதை கப்பில் போர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணலாம். இதை நல்லா சொல்லிட்டு ஸ்மெல் பண்ணலாம். இதை ஸ்மெல் பண்ணதும் இங்கே வர ஏறுது. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான டீசெண்டான செம்மையான ஒரு ஸ்மெல்லு தான் இந்த கோனியாக்கோட ஸ்மெல். இந்த கோனியாக்கோட ஸ்மெல்லை எத்தனை பேர் ரசிக்கிற முறையில் ரசிச்சிருங்க அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நமக்கெல்லாம் கடைசி அப்படின்னு சொன்னால் ஒரு சோடா ஊற்றுறோமா, ஆறு கோக்கை ஊற்றுறோமா, ஜூஸை ஊற்றுறோமா, ஆறு தண்ணி ஊற்றுறோமா, முடிஞ்சு. நோ, கோனியாக்கு அப்படிங்கிறது நம்ம மதுப்பெயர்களுக்காக பார்த்து பார்த்து தயாரிக்கப்பட்டது தான் இந்த கோனியாக்கு. ஸோ இந்த கோனியாக்கை நம்ம எடுத்து ஆராதிச்சு ரசிச்சு குடிச்சோம் அப்படின்னு சொன்னாதான் நம்ம இந்த கோனியாக்கு கொடுக்குற ஒரு மரியாதை. டேஸ்ட் பண்ணிட்டு என்னோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்கிறேன். சீஸ். அட 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 தேன் அட வாவ், செமங்க. வாய்க்குள்ள அவ்வளோ சூப்பரான ஒரு மவுத் ஃபீலிங். ஸோ எப்பயாச்சும் இந்த கோனியாக்கை நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது கூட எதையுமே கலக்காதீங்க. அதை அப்படியே ட்ரை பண்ணுறது தான் செம்மன்னே சொல்லலாம். அதுதான் நம்ம இந்த கோனியாக்கு கொடுக்குற மரியாதை. சியர்ஸ் கைஸ், ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி.